12th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல் 4th சம் பார்க்கலாம். ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. அது ஃபில் பண்ணுறதுக்கு ஏபிங்கிற பைப் மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு 10 minutes ஆகுது. சரிங்களா? பிங்கிற பைப் மூலமாக தண்ணியை வெளியவும் எடுக்கலாம். பிங்கிற பைப்லேருந்து தண்ணியை வெளியே எடுக்கணும்னா நமக்கு 30 minutes ஆகுது. நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹவு லாங் டைம், ஒவ்வொரு பைப்பும் தனித்தனியாக ஏங்கிற பைப் மூலமாக டேங்க் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, பிங்கிற பைப் மூலமாக டேங்க் ஃபில் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது, அதை கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணால் கிராமர்ஸ் ரூல்ஸ் படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் த பம்ப், இந்த பம்ப் ஏ கேன் ஃபில் த டேங்க் எக்ஸ் மினிட்ஸில் ஃபில் ஆகுது. பி மூலமாக டேங்க் ஃபில் பண்ணுறது ஒய் மினிட்ஸ்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இது என்ன மெத்தட், இதுக்கு முன்னாடி நம்ம சம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வேலையை ஒருத்தர் செய்யணும்னா 2 நாள் ஆகும். அதே 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் ஒரு நாளில் முடிச்சிடலாம். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஒரு ஆள் செய்ய ஒரு நாள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு வேலையை ஒருத்தர் செய்ய ஒரு நாள் ஆகுது. இதே 2 பேர் சேர்ந்து செஞ்சால் அந்த வேலையை ஆஃப் டேயில் முடிச்சிடலாம். அந்த மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பம்ப் ஏங்கிற பம்ப் மூலமாக எக்ஸ் மினிட்ஸ், பிங்கிற பம்ப் மூலமாக ஒய் மினிட்ஸ் ஆகுது. இப்போது 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ ஆகும்? 1 மினிட்க்கு அப்போது 1 மினிட், 1 மினிட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு 1/x மினிட்ஸ், 1 மினிட்டில் பி டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு பி கேன் ஃபில் 1/y யூனிட்ஸ். இப்போ நாம் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டேங்க்கும் பி டேங்க்கும் சேர்ந்து ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ் 1/10 minutes ஆகுது. அப்போ 1/x ப்ளஸ் 1/y = 1/10. இது சம்மில் நம்ம கொடுத்துருக்கதை எழுதியிருக்கோம். அதே மாதிரி பி பம்ப் மூலமாக தண்ணி எடுக்க முடியும். அப்போது ஏ பைப் மூலமாக தண்ணியை உள்ளே கொண்டு வர முடியும். அப்போ 1/x ப்ளஸ் பி பைப் மூலமாக ரிவர்ஸில் உள்ள டேங்க்கில் உள்ள தண்ணியை வெளியேற்றுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுனா 1/30 minutes ஆகுது. அப்போது எடுக்கிறோம் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே -1/c = 30 minutes. சரிங்களா? இப்போது நான் சம் இங்கே செய்கிறதுக்காக புட்டு 1/x எப்படி வச்சுக்கிறேன்னா ஏன்னு வச்சுக்கிறேன், 1/y பின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் வந்துடும் a + b = 1/10, a - b = 1/30. இப்போ கிராமர்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறேன். டெல்டாவுடைய வேல்யூ 1 1 1 -1, that is equal to 1 1s are -1 -2. டெல்லுடைய வேல்யூ என்னது -2. சரிங்களா? அடுத்தது வந்து டெல்டா ஏயுடைய வேல்யூ, ஏன்னா ஏயில் உள்ள கான்ஸ்டன்ட் போடாமல் அதுக்கு பதில் இது போடணும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது நம்மளுக்கு 1/10 1/30. ஒய்க்கு நேரம் 1, பிக்கு நேரம் 1 -1. இப்போ இதை போட்டு இதோடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். இப்போது -1/10 -1/30. இப்போ இதோடைய எல்சிஎம் எடுக்கும். இப்போ 30, இங்கே என்ன வரும் -3, இங்கே வந்து -1. இப்போ -4/30 வரும். இதை வந்து கட் கொடுத்திங்கன்னா 2ஆல் கட் கொடுத்தீங்கன்னா 2 2s are 4, 15 -2/15. இது வந்து டெல் ஏ. அடுத்தது வந்து நம்ம டெல் பி கண்டுபிடிக்கலாம். டெல் பி = இங்கே ஏ இருக்கிற இடத்துல 1 1, பி இருக்கிற இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கான்ஸ்டன்ட் வேல்யூ போடுறோம். 1/10 1/30, தட் இஸ் போட்டு டெல் பி கண்டுபிடிக்கிறோம். அப்போது இங்கேயும் அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். இங்கே என்ன வரும் 1/30 -1/10. இப்போது 1/3/30. இப்போ -2/30. இப்போ -1/15 வருது. இது வந்து டெல் பியோடைய வேல்யூ. ஏ = del a/delta. டெல்டா ஏ உடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்குது -2/15. டெல்டாவுடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்குது -2. அப்போது -2/15 /1/2 -2 அப்படி வரும். அப்போ இந்த 2ம் 2ம் கட் கொடுத்தீங்கன்னா -+, அப்போ டெல்டா 1/15.
இது 1/x உடைய வேல்யூ 1/15. அப்போ x is equal to 15. x உடைய வேல்யூ வந்து 15. அதே மாதிரி டெல்டா b உடைய வேல்யூ கண்டுபிடிக்கேன். b உடைய del b by டெல்டா. டெல்டா b உடைய வேல்யூ என்னது -2/15. டெல்டா உடைய வேல்யூ -2. அப்போ -2/15 into 1/2 -2. இப்போ இங்கேயும் 1/15. சரி, டெல்டாவுடைய 1/15 தான் வரும். சரிங்களா? -1/15. இப்போ -1/15/2 வருது. அப்போது 1/30 வருது. அப்போது 1/bங்கிறோடைய வேல்யூ வந்து 1/y. 1/y is equal to 1/30. அப்போ 30 உடைய y is equal to 30. சரிங்களா? அப்போ இதில் இருந்து A can fill the tank 15 minutes, B fill the tank 30 minutes அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். Hence the pump A can fill the tank 15 minutes and the pump B can fill the tank 30 minutes. இதான் ஆன்சர். Thank you. Please subscribe my channel.